பார்வையிலேயே அந்த பயில்வானை கீழே விழ வச்சிட்டீங்க. பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை என்னது? ஒரு பொலம்பல்ஸ் மகாராசான்னு நினைப்பு. என்ன பங்கஜ் சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பயில்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ் பங்கஜ் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோவா இருந்தேன் சார். பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான். காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்ணன் நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவாட்டரு? நான் ஃபுல்லே அடிப்பேன். ஐயா சும்மா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இனிமே அந்த வண்டி ஓடாது. தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். ஐயா பாத்து பாத்து. இப்படி 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 விஜயா, இங்க 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 இப்படி அப்படியே உட்காரு. தேங்க்ஸ். ஏய் குட்டி வரியா? என்னம்மா இதுக்கே கோச்சிக்கிறியா? ஏய் நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது, நீயும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். பொறுத்துக்கோமா. உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ. இதுல கூட தப்பே இல்ல. வாங்க வாங்க. மார்த்தண்ணன் வாங்க போலாம். எப்படி இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா ஐயா எல்லாம் அவுட்டு. அவர் எதுக்கு? அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ ஆட்டத்தை என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காதே. அது வந்து பாருங்க. ஏங்க பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்தா வரவழைச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு. எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே. இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி, பரமபத சோபான படம்,
ஐயா தாயக்கட்டை அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க, பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி, வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்ட்டா எனக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி, நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணுல காமிக்கவே இல்ல. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்? ஏன்னா என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பாரு ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கறீங்க? மாமா பாருங்க பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதிய காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாதை குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே. ஆமா, கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லதுதானுங்களே. என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. அப்ப மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா? வேற என்னென்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய், என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்க? வேண்டாம் போ. அண்ணே வாங்கிங்க. அட வேண்டாம்ப்பா. அண்ணே பாரு, நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்றேன் கேளு. என்னப்பா இது? லார்டு லபகதாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குஜாலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. பாரு, இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு சாயந்தரம் இவர் வீட்டுக்கு வந்துரு. ஏன் பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம். டோன்ட் மிஸ் இட். சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவாருன்னு மத்தவங்க தடுத்துக்கிற காலம் போய் நீங்க தட்டு தூக்கிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. உன் துக்கத்துக்காக நான் குடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சுடு மாத்தாண்டா. அம்மா ட்ரிங்க்ஸ் வேணாங்க. ஓ உங்களுக்கு? தேங்க்யூ. Your kind attention please. All of you come closer. Come on, come on, come on, Pang. Come on. எல்லாரும் கிட்ட வாங்க. வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மக ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மக பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். How do you like it? இவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா தில் இருந்திருக்காது. இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா இது? எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க பழகிறத பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாருன்னு ஏற்பாடு பண்ண. பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலமெல்லாம் கட்டினவளை காப்பாத்துறதுக்கு யோகிதை இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும்.
உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. ஒரு நாள் ஒரே ஒரு நைட் என்ன காப்பாத்த முடியாத பொட்ட பையன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறோம் ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டுறதை விட ஆளும் கிணத்துல விழுந்து செத்து போகலாம். இப்போ சார் மழையில போறாங்க. என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ, இங்க நில்லுங்க. என்னங்க நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி? இல்லீங்க, கல்யாணம் பண்ணிய போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க இப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. முடிஞ்சு தள்ளிங்க பாருங்க. சூப்பருங்க. ஓ, கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. இது பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சும்மா என்ன கோல் பாருங்க. ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேட்கல. இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்றேன். மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டுறானுங்களா? இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தாம ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான். மச்சான் அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. வா, விடக்கூடாது. அவங்களை போய் மடக்கணும். டேய், எதுக்குடா ஸ்டைல் பண்ற? இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீரிக்க எங்க மூஞ்சி. நாங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க. அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க தம்பி. ஐயே, அதுக்கு இல்ல, மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனச செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான். உலகத்துல அத்தி பூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போட்டிருக்கு மணினே. குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ற, கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டவே சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவன் உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால், சவால் சொல்றா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போட்ட தலையா, நீ சும்மா இருக்க மாட்டே. இந்த பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே அவன் ஓடி வரானா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒண்ணு சொல்ற மார்த்தாண்டா, இவனுங்க இருக்காங்களே. தம்பி, நான் சொல்றப்போ நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிட்டு வா. தம்பி, ஐடியாவுக்கு போனோம். முதலாளி, முதலாளி, முதலாளி இப்போ உன் முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கையேந்திரம்? வசதியா? எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்னு போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க சின்ன தீந்துரும் இல்லீங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி. மாத்தாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டலுக்கு உன்னை மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுலதான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனதை பேசி பாரு.